Hello friends, welcome to my YouTube channel Learn with Yoga. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் TNEA சாய்ஸ் ஃபில்லிங் ரிலேட்டட் queries தான் பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் query வந்து சாய்ஸ் ஃபில்லிங் எதுல போய் பண்ணனும் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் வந்து TNEA வெப் போர்ட்டல்ல அவங்கவங்க யூசர் ஐடி பாஸ்வேர்ட் வச்சு லாகின் பண்ணி அதுக்குள்ள போய் தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணனும். இப்போ செகண்ட் query பார்க்கலாம். number of choices the candidate can fill. அதாவது சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ஏதாச்சும் லிமிடேஷன்ஸ் இருக்கா, எத்தனை சாய்ஸஸ் கொடுக்கலான்றது தான் இந்த செகண்ட் query. ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து 3 days கொடுப்பாங்க சாய்ஸ் ஃபில்லிங்க்கு. அதில் வந்து அவங்களோட சாய்ஸஸ் வந்து காலேஜஸ் பிரான்ச்சஸ் வச்சு நம்ம ஃபில் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் யுவர் ஓன் ப்ரிஃபரன்ஸ். இந்த ஆர்டர் ஆஃப் சாய்ஸ் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எது உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அந்த மாதிரி அந்த ஆர்டரில் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். மற்றபடி நம்பர் ஆஃப் சாய்ஸஸ்க்கு எந்த லிமிடேஷனுமே இல்லை. நீங்கள் எத்தனை சாய்ஸஸ் வேணுமோ கொடுக்கலாம், எத்தனை காலேஜஸில் இருக்கிற எத்தனை பிரான்ச்சஸ் வேணுமோ கொடுக்கலாம். ஆர்டர் மட்டும் நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது பெஸ்ட் ப்ரிஃபர்டோ அதை வந்து டாப்பில் வர மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தேர்ட் query என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாய்ஸஸை லாக் பண்ணதுக்கப்புறம் மாடிஃபை பண்ண முடியுமான்றது தான். சாய்ஸஸை லாக் பண்ணதுக்கப்புறம் மாடிஃபை பண்ண முடியாது, லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் மாடிஃபை பண்ண முடியும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் மிஸ்டேக் ஆகி தப்பாக பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் நியர்பை டிஎஃப்சி சென்டருக்கு போயிட்டு ஒரு ரெக்வெஸ்டன் லெட்டரும் ஆதார் கார்டு காப்பியும் கொடுத்தீங்கன்னா உங்கள் சாய்ஸஸ் அன்லாக் பண்ணி விடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் சாய்ஸ் திருப்பி சேஞ்ச் பண்ணிவிட்டு லாக் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஃபஸ்ட் வாட்டி பண்ணும் போதே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஃபோர்த்து query பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் சாய்ஸஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு லாக் பண்ண மறந்துட்டிங்கன்னா என்ன ஆகுன்றது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். சாய்ஸஸ் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த 3 days கொடுத்துருக்காங்கன்னா அந்த டெட்லைன் வரும்போது நீங்கள் லாக் பண்ண மறந்துருந்தீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த டெட்லைனில் உங்கள் சாய்ஸஸ் எல்லாமே லாக் ஆகிடும். இப்போ ஃபிஃப்த்து query பார்க்கலாம். உங்களோட சாய்ஸஸை ரீஆர்டர் பண்ண முடியுமா, ஆர்டர் சேஞ்ச் பண்ண முடியுமான்றது தான் ஃபிஃப்த்து query. உங்களோட சாய்ஸஸை நீங்கள் எத்தனை வாட்டி வேணுமோ ஆர்டர் மாற்றிக்கலாம். லாக் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்குன்னு ஆட் பண்ணியிருக்க ரவுண்டில் நீங்கள் சாய்ஸஸ் ஃபில் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணலான்றது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நீங்கள் உங்களோட சாய்ஸை அந்த ப்ரிஸ்கிரைப் டைமுக்குள்ளே நீங்கள் லாக் பண்ணவே இல்லை, எதுவுமே சாய்ஸ் ஃபில் பண்ணல அப்படின்னா நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு உங்களோட அப்படியே அது மூவ் ஆகிடும். அப்போது நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்டு போனதுக்கப்புறம் உங்களோட சாய்ஸ் ஃபில் பண்ணி கவுன்சிலிங்கில் வந்து ஃபோர்த் கமிங் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கான இதை எடுத்துக்கலாம், அலாட்மெண்ட் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஎஃப்சி லிஸ்ட் எப்படி போய் பார்க்கணும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் அதோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணா ரெஃபர் பண்ணிக்கோங்க. டிஎன்ஏ ரிலேட்டடாக வேறு ஏதாச்சும் queries இல்லை டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஎன்ஏக்குன்னு நம்ம ஏற்கனவே ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம், அந்த வீடியோஸ் போய் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.